என்னடா போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறானுங்க. பிளாஸ்டிக் எரிக்கிறானுங்க, டயர் எரிக்கிறாங்க, கண்ட பேப்பரு, துணி எல்லாத்தையும் போட்டு எரிச்சுட்டே இருந்தாங்க. ஏன் எரிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போகி பண்டிகைக்கு வந்து ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு குளிர்காலம் அண்ட் மழைக்காலம் இந்த 2 காலத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து டிசீஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுங்க. டிசீஸ் வந்து நம்மளோட வாட்டர்ல இருக்கும், வீட்டோட என்விரான்மென்ட்ல இருக்கும், உங்களோட கிளாத்ல இருக்கும், உங்களோட வெசல்ஸ்ல இருக்கும். இந்த மாரி நெறைய எல்லாத்துலயும் இருக்கும். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கிளீன் ஆகணும். வேஸ்ட் ப்ராடக்ட் வீட்ல இருக்கக்கூடாது. டிசீஸ் எதுவும் வந்து வந்துரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த தேவையில்லாத பொருள வந்து எரிக்க சொன்னாங்க. எரிக்கிறனால ஒன்லி வந்து துணி, பேப்பரு, பிளாஸ்டிக் இது மட்டும் எரிய போறதில்லைங்க. ஒரு நியூ ஸ்டார்ட். ஸோ ஒண்ணு தேவையில்லாத ப்ராடக்ட்ட நம்ம தூக்கி போடும்போதும், தேவையில்லாத தாட்ஸ வந்து நம்ம தூக்கி போடும்போதும், தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம பண்ணாம இருக்கும்போதும், ஒரு நியூ பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா? ஒவ்வொரு நியூ இயருக்கும் இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி. அதே மாரி தான் இதுவும். ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம தூக்கி போடும்போது, எரிக்கும்போதும், ஒரு நியூ ஸ்டார்ட் வந்து ஒரு நியூ பிகினிங் வந்து எப்பயுமே இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த பண்டிகைய நம்ம செலிப்ரேட் பண்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ தை பிறக்கறக்கு முன்னாடி தேவையில்லாததெல்லாம் வந்து நம்ம வந்து ஒழிச்சு கட்டணும். ப்ராடக்ட்டும் சரி, தேவையில்லாத எண்ணங்களும் சரி, எல்லாத்தையும் வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இத வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இத விட்டு டயரையும், பிளாஸ்டிக்கையும், காகிதத்தையும் போட்டு எரியுன்னு எரிக்காம, தேவையில்லாத விஷயங்கள வந்து உங்க தாட்ல இருந்தும், உங்க வீட்ல இருந்தும் தூக்கி போட்டு, அத வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணுங்க. தேங்க் யூ.